இந்த ஒரு பழமொழி இருக்கு, பூக்கொடி மலடாம் பொற்கொடியா, ராசாவுக்கு போன இடம் எல்லாம் செருப்படியா. அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. இது ஏன் நான் சொல்லிடேன்னா, இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய் மூக்குக்கு கீழே கிணறு மாதிரி நம்மளுக்கு ஒன்று இருக்குல்ல, இதை அடக்கி வச்சாலே ஐம்புலனும் அடங்கிடும். ஐம்புலன்னு நான் எதை சொல்லிடேன்னாக்கா, போடாமல் திமிரு, அகம்பாவம், பேடாசை, அதுக்கப்புறம் கோபம், இந்த ஐம்புலனும் அடங்கிடும். ஆனால் நம்பால் என்ன பண்ணடான் தெரியுங்களா, இந்த நாடவாயை வச்சுக்கிட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எப்போ கல்யாணம், எப்போ பிள்ளை பிறக்க போகுது, ரெண்டாவது பிள்ளை எப்போ வாட போகுது, இந்த கல்யாண பொண்ணோட சாரி சரியில்லை, மாப்பிள்ளைக்கு தலப்பா சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, வெளியே பந்தல் சரியில்லைன்னு பேச வேண்டியது. அது கூட பரவாயில்ல, இலவு வீட்டுக்கு போனால் பொட்டி இன்னும் கொஞ்சம் அகலமாக வாங்கி எடுக்கலாமோ, பொட்டி என்னமோ சின்ன சைஸாக எடுக்க, பொட்டி எவ்வளோக்கு வாங்கினீங்க, ஏன் உனக்கும் நீ சேர்த்து அவனை வாங்க சொல்ல போறியா, இல்லை அது கூட பரவாயில்ல. வளகாப்புக்கு போனால் அங்கே போய் நல்லா வாழ்த்துனோமா, நல்லபடியாக குழந்த பிறக்கணும், நல்லபடியாக தாயும் செய்யும் நல்லா இருக்கணும். அந்த நேரம் தான் போயிட்டு கல்யாண பொண்ணு கட்டியிருக்கிறப்ப இதுன்னா வளகாப்புக்கு அந்த பொண்ணு கட்டியிருக்கிற கல்யாண புடவை ரொம்ப நல்லா இருக்க, நம்ம மகளுக்கும் இதே மாதிரி வாங்கணும். ஏன் உன் மகளுக்கு நல்ல செலெக்ஷனே கிடைக்காதா, இல்லை உன் மகளுக்கு சாடி தேட தெரியாதா? ஏன்யா இப்படி? ஒன்று சொல் புத்தி எடுக்கணும், இல்லை சொந்த புத்தியாவது எடுக்கணும், இல்லை சுய புத்தியாவது எடுக்கணும். மூணுமே இல்லாமல் சொயாபீன் மாதிரி ஏன் வாழுறீங்க? பைத்தியக்கார மாதிரி நடித்த மிஸ்டர் பீனுக்கு கூட அப்பப்போ மூளை வேலை செய்யுது. ஆனால் நம்மளுக்கு தான் சில நேரம் மூளையை முட்டையில் வச்சு லாக் பண்ணிட்டு இந்த கபாலத்தை கோசமாக்கிக்கிட்டு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன் யார் வீட்டுக்காவது போடிங்களா, வீடை மட்டும் அப்படியே 5 அங்களுக்கு சுற்றி பார்ப்பாங்க, என்னமோ அந்த வீட்டை அவங்க வேலைக்கு வாங்குற மாதிரி. ஆனால் அந்த வீட்டை அவ்வளோ சுற்றி பார்க்குறாங்க தானே, முக்கு சந்தில் அங்கே அவ்வளோ ஒட்டடை கிடக்கும், அது கூட கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அவன் கண்ணாடி போட்டுருக்க மாட்டான். ஆனால் வீடை சுற்றி பார்ப்பாங்க, என்னமோ அந்த வீடை வாங்குற மாதிரி. அதுக்கப்புறம் பிங்க் பெயிண்டா, மஞ்சள் அடிச்செடுக்கலாம். நீ காசு கொடுத்தியா? பெயிண்ட்டுக்கு நீ காசு கொடுத்தியா? கொடுக்கலல்ல, அப்போ ஏன் இந்த பேச்சு? பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு காடி வாங்கிடக்கூடாது, உடனே காடி டயர்லேருந்து எக்ஸாஸ்ட் உள்ளுக்கு வரைக்கும் போய் அப்படியே கண்ணுன்னு பார்க்குறது. உனக்கும் வேணும்னா ஒன்று நீ பைஸ்கிள் வாங்கி, இல்லைன்னா ஒரு மோட்டராவது வாங்கி, பிரச்சனை இல்லை. இல்லை அல்லவங்கிட்ட கடன் வாங்கியாவது போய் காடி வாங்கி, இல்லைன்னா உழைச்சி வாங்கி. எதுவுமே இல்லையா, ஒன்று மாட்டு வண்டி வாங்கி, இல்லைன்னா நீ பால் கறக்கிறதுக்கு ஒரு மாடை வாங்கி. அதுவும் இல்லையா, வாய் மூடிட்டு பொண்டாட்டி கொடுக்குற சோத்தையோ இல்லை புருஷன் சம்பாதிச்சு கொடுக்குற காசையோ வச்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமாக வாழு. எதுவுமே இல்லை, அடுத்தவன் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. அவன் சிரிச்சிட்டானா உனக்கு இங்கே வயிறு எணிச்சிடும், ஐயோ சிரிக்கிறான். அடுத்தவன் வீட்டுக்கு ஒரு புதுசாக பையன் வந்துட்டானா, ஐயோ அந்த பிள்ளை நல்ல பையனாக பிடிச்சிடுச்சு, நம்ம வீட்டை பொண்ணு பாடு அப்படியே கிடக்குது, லவ் பண்ணவும் தெரியல. வேணா நீ சொல்லி கொடு உன் பொண்ணுக்கு எப்படி லவ் பண்ணணுன்னு. இல்லை எதுவுமே இல்லாமல் ஏன் பேசல? வந்தது தான் வாழைப்பழம்னா வாய்ச்சது வருஷப்பழமாக இருக்கு. போய் வேலையை பாருங்க ஐயா.